திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பங்கேற்று உரையாற்றினார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒன்றியத்தில் இருக்கிற அரசு என்பது எல்லாருடைய முதலாளியும் அல்ல, மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்ற ஒன்றியம். இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அரசியல் சட்டத்தின் முதல் வரியிலேயே வரும். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரும். அது பற்றி அறிஞர் அண்ணாவிடம் ஒரு முறை கேட்டபொழுது யூனியன் இஸ் அன் ஆனியன் என்று சொன்னார். விளக்கம் கேட்டார்கள். வெங்காயம் என்பதை ஒவ்வொரு இழையாக பிரித்து கொண்டே வந்தால் கடைசியாக ஒன்றுமே இருக்காது. பல இழைகள் ஒன்று சேர்கிற போது அது ஒரு காயாக வெங்காயமாக மாறுகிறது என்று சொல்வதைப் போல பல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்திய ஒன்றியமே தவிர அது தனியாக பிறந்து வந்தது அல்ல. 1947 நாம் விடுதலை அடைகிற போது இன்றைய இந்தியா கிடையாது. 1950 குடியரசாக வருகின்ற வரை இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்பது ஆங்கிலமாகத்தான் இருந்தது, இந்தி என்பது கிடையாது. அரசியல் சட்டம் நிறைவேறுகிற போது நடைபெற்ற விவாதத்தில் இந்தி மட்டுமே தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று பலர் முன்மொழிந்த போது, இல்லை ஆங்கிலமே தான் தொடர வேண்டும் என்று வேறு சிலர் வாதிட்ட பொழுது இருதரப்பும் சமமாக வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் இந்தி இருக்கலாம் என்று முடிவெடுத்த நேரத்தில் இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும், ஆங்கிலமும் இணை ஆட்சி மொழியாக இருக்கும். 15 ஆண்டுகளுக்குள் நாடாளுமன்றம் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் ஆங்கிலம் என்பது அறவே அகன்று இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு பிரிவு அரசியல் சட்டத்தில் உண்டு. இதை உணர்ந்தவர்கள் இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் இல்லை. நம்முடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அடிக்கடி சொல்லுவது, நாங்கள் கூட இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து தான் வருகிறோம் என்று சொல்வார்கள். இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து வருகிறவர்களை தவிர அவர்கள் இந்திக்கு துணை போகிறவர்கள். இந்தியை தங்கள் தோளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு அதற்கு மேலாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகிறவர்கள். அரசியல் சட்டத்தின் இந்த ஆபத்தான பிரிவை முதலில் உணர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் 1965 மாணவர் போராட்டம் பெரிய அளவிலே வெடித்தது. கலப்பள்ளி முதல் பள்ளி 64 கீழப்பள்ளூர் சின்னசாமி என்று தொடங்கி அது விரிந்தது. நான் சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு நான் இருக்கிற மாநிலங்களவை பெருமை மிக்க அந்த அவை, அதில் அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இதை எதிர்த்து பேசியிருக்கிறார். திராவிட நாடு என்பதை விளக்கி பேசியிருக்கிறார். எங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்பதை எங்கோ சென்னையிலே ஒரு மூலையிலே நின்று பேசவில்லை, டெல்லி பட்டணத்தில் இந்தியை திணிக்கிறவர்களுக்கு முன்னால், வடபுலத்தை ஆதிக்கம் செலுத்துகிறவர்களுக்கு முன்னால் என்று அண்ணா துணிச்சலாக பேசியதன் விளைவு ஆட்சி மொழி சட்டத்தில் திருத்தம் வந்தது. நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடர்கிறது என்பதற்கு காரணம் நம்முடைய பேர் இயக்கம்தான். இன்று காலை தொலைக்காட்சிகளில் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் எல்லையிலே என்ன நடந்தது, நேற்று இரவு 1 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளாக 25 நிமிடங்கள் தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று ஒரு பகுதி இருக்கிறது. 65 போரின் போது பாகிஸ்தான் கைப்பற்றிய சில பகுதிகளை இன்னும் கைவிடவில்லை. அந்த இடத்திலே முகாமிட்டிருக்கிற தீவிரவாதிகளின் முகாம்களை இந்திய நாட்டினுடைய இராணுவம் சென்று தாக்கி இன்றைக்கு 90 பேர் அவர்களை பலி கொண்டிருக்கிறது என்று பெருமை கொள்கிறோம். அந்த நிலைமையை விளக்கி காலையிலே வெளியுறவு செயலர் தொலைக்காட்சியிலே பேசுகிறார். நான் காத்திருந்து கேட்கிறேன், கடமை எங்களுக்கு இருக்கிறது. நாளைக்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கலாம், அல்லது நாடாளுமன்ற கூட்டமே நடக்கிற போது இது குறித்து பேசலாம். எனவே நடந்தது என்ன என்பதை ஊடகத்திலே மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பாக நேரடியாக தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் அவர் இந்தியிலே அதை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட நேரம் பொறுமையாகவே இருந்தேன். ஆனால் அடுத்து முடிந்த உடனேயே அதையே ஆங்கிலத்திலே அவர் சொல்ல ஆரம்பித்த போதுதான் புரிந்தது, திமுக என்ற இயக்கத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு அவர்களை ஆங்கிலத்திலும் பேச வைத்திருக்கிறது. காரணம் என்ன? இந்தி என்பது இந்த நாட்டில் இருக்கிற பல மொழிகளில் அதுவும் ஒன்று.
இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மொழி தோன்றி ஒரு 300 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் ஆகிறது. அதற்கென்று சொந்த எழுத்து வடிவம் கூட கிடையாது. கொஞ்சம் அதிக பேர் பேசுகிறார்கள் என்பதற்காக அதை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற உரிமை தமிழ்நாட்டை சார்ந்த நமக்கு இருக்கிறது. இந்தி நமக்கு எதிரி அல்ல, வேறு மொழி பேசுகிறவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் அல்ல. ஆனால் தாய்மொழியை நகர்த்துவதற்கு, அகற்றுவதற்கு, அதற்கு மாற்றாக இன்னொன்று வறுமையானால் அது எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுகிற கடமை நமக்கு உண்டு. அது அண்ணா தொடங்கி கலைஞர் வழியாக தொடர்ந்து வீறு கொண்டு இருந்தது. இன்றைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி மூலமாக இன்னும் வேகமாக அது அவர்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் எழும்புகின்ற குரலும் எடுக்கின்ற முயற்சிகளும் தான் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. எங்களிடம் டெல்லியிலே சந்திக்கின்ற வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு கட்சிகளை தலைவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு உங்களுக்கு கிடைத்ததை போல ஸ்டாலினை போல ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸ்டாலின் என்ற பெயர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. ராஜஸ்தான் பாலைவனத்திலே பயணம் செய்கிறோம். ஒரு நாடாளுமன்றத்தினுடைய குழு கூட்டம், சில ஆய்வுக்காக பாலைவனத்திலே பயணம் செய்கிறோம். எதிரே சில பேர் வருகிறார்கள். நீங்கள் எல்லாம் யார்? நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு பயணமாக வந்திருக்கிறோம். எந்தெந்த மாநிலங்கள் என்று சொல்கிற போது ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள், நான் உத்தரப்பிரதேசம், நான் மேற்கு வங்காளம், நான் கர்நாடகா என்று. நான் தமிழ்நாடு என்று சொன்னவுடன், ஓ ஸ்டாலின் ஆளுகிற மாநிலமா என்று கேட்கிறார்கள். எங்கே? ராஜஸ்தானில். ராஜஸ்தான் பாலைவனத்தில் தமிழ்நாடு என்று சொன்னவுடன் ஸ்டாலின் ஆளுகிற மாநிலமா என்று கேட்கிறார்கள் என்றால், இந்த ஆட்சியினுடைய பெருமைகள் பறந்து விரிந்திருக்கின்றன என்பதை கடந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய உரிமைகளை, மாநிலங்களுடைய உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதில் முதல் தலைவனாக நம்முடைய தலைவர் இருக்கிறார். ஒன்றியத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கூட்டணி அரசு, அது கூட்டணி அரசு, பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அல்ல. நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கட்சி பெருமையானால், திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடம்பெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடுகிறார்கள். சட்டமன்ற திமுக கட்சி குழு தலைவராக திமுகவின் தலைவர் தளபதியை தேர்ந்தெடுக்கிறது என்று தீர்மானிக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுக்க, நீங்கள் ஆட்சி அமையுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வேறு ஒரு மாநிலத்தில் ஒருவர் பெரும்பான்மை கிடைக்கிறது மற்ற கட்சிகளை விட, ஆனால் ஆளுகின்ற அளவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால், மற்ற கட்சிகளிடமிருந்து ஆதரவு கடிதம் பெறுவார்கள். அந்த ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தவுடன் அவர் என்ன சொல்வார் என்றால், நீங்கள் ஆட்சி அமைக்கலாம், ஆனால் உங்கள் பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வந்தால், விவாதம் நடைபெறுகிற போது பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை தவிர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நரேந்திர மோடியே தவிர அவர் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவர் அல்ல. அப்படிப்பட்டவருடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே மாநில உரிமைகளை பறிப்பதாக, மாநில எல்லைக்குள்ளே அத்துமீறுவதாக, அரசாங்கத்தினுடைய பின்பற்ற வேண்டிய அரசியல் சட்டம் அதனுடைய மாநில எல்லைக்குள்ளான பிரிவுகளில் எல்லாம் ஊடுருவுகின்ற அளவிற்கு சட்டத்தை இயற்றுகிறார்கள். நாங்கள் அங்கே எதிர்த்து போராடுகிறோம். சிறுபான்மையினரை குறிவைத்து இந்த அரசாங்கம் நடக்கிறது. எல்லாவற்றிலும் எதையெல்லாம் அரசாங்கத்தினுடைய பின்பற்ற வேண்டுமோ, அரசியல் சட்டம் சொன்னது இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு. இதுதான் அடிப்படை கோட்பாடு. மதசார்பற்ற என்றால் என்ன? மதம் இல்லை என்பது அல்ல. மதங்கள் இருக்கும், சமயங்களை பின்பற்றுகிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் அரசாங்கத்திற்கு எந்த சமயமும் இருக்காது. இது மதசார்பற்ற அரசு என்கிற போது எல்லோரையும் ஒரே கண்ணோடு பார்க்க வேண்டும், ஒரே கண்ணோட்டத்தோடு நடத்த வேண்டும். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, இலங்கை பௌத்த மத நாடு, வேறு சில நாடுகள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய நாடு. ஆனால் இந்தியா என்கின்ற நாடு மதசார்பற்ற நாடு. ஆனால் இந்த ஆட்சி செய்கிற காரியங்கள் எல்லாம்
சிறுபான்மையினரை குறிவைப்பதாக, குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைப்பதாக பல நேரங்களிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்டில் வாழ்கிற எல்லோரையும் கண்ணென காக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உண்டு. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டுமே தவிர யாரையும் புறக்கணிக்க கூடாது என்று. அப்படிப்பட்ட இன்னல்கள் உருவாகிற நேரத்தில் எல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள், அது அடங்கி போகும். ஆனால் உரிமை குரலாக ஒலிப்பது தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவரின் குரல் மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.